அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன பகுதியிலேயே பார்த்தோம். இந்த ஆலயத்தில் செல்லும்போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் பார்த்தோம். அந்த வகையில் இந்த 7 கலையோட விவரம் நான் உங்களுக்கு மறுபடியும் விளக்குறேன். நான் போனதில் நான் வீடியோவாக போட்டிருப்பேன், பிக்சராக போட்டிருப்பேன். இதில் உங்களுக்கு தனித்தனியாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மூர்த்தி, அடுத்து கலைகுணம், அடுத்து அதனை விளக்கும் மக்கள், மற்ற வர்க்கங்களில் இக்கலைகள் எப்படி இருக்குது, ஆன்மா சாதனத்தில் எப்படி இருக்குது, உலோக வர்க்கத்தில் எப்படி இருக்குது, மிருக வர்க்கத்தில் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு சிவலிங்கம், 1வது மனசக்தி, அரசர், வீரர், தலகர்த்தர், நீதிபதி. ஆன்ம சாதனம் ராஜயோகம் போன்றவர். வைரம், அவங்க அதாவது வைர கீடம் வைக்கிறாங்கல்ல அரசர்களுக்கெல்லாம், அதான் அந்த வைரம். தேவியர் 2, அன்பு, சமயக்குறவர், மருத்துவர், கல்வி, ஆசிரியர் முதலியோர். ஷீன்னு வரும். இந்திர நீளம். அடுத்து தட்சிணாமூர்த்தி 3, பதிஞானம், சந்தானக்குறவர், தத்துவ நூல் வல்லார். இவங்க ஞான யோகம். மரகத பச்சை, இவங்களோட மிருக வர்க்கம் யானை. தாண்டவர் 4வது அழகு, அவங்களுக்கு கலைகுணம் அழகு. கவிஞர், ஓவியர், சிற்பியர், நடிகர், கூத்தர், இசைவாணர், ஆதியர், இவங்கெல்லாம் வருவாங்க. இவங்க ஆன்ம சாதனத்திலும் பொதுவில் வருவாங்க. கோமதகம் என்ற ஒரு உலோக வர்க்கத்தில் அவங்க சேருவாங்க, ஜாஸ்பர்னு. இவங்களோட மிருக வர்க்கம் குரங்கில் வரும். கந்தர், இவங்க 5, பாச அறிவு, அதாவது சயின்ஸு. விஞ்ஞான சாஸ்திரிகள், பூக பௌதீக ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோர் ஆவார். இவங்க ஞான யோகத்தில் வருவாங்க. புஷ்பராகம், இவங்களோட உலோக வர்க்கம். இவங்களோட மிருக வர்க்கம் குதிரையாக சேரும். அடுத்து கணேசர் 6, பக்தியில் வரும். இவங்க ஆழ்வார்கள், நாயமார்கள், கிறிஸ்தவ பரிசுத்தவான்கள், மகன்மதிய பக்ரி சாதுக்கள் மற்றும் பல மத பக்தர்கள். இவங்க பக்தி யோகத்தில் வருவாங்க. மாணிக்க சிவப்பு, இவங்களோட மிருக வர்க்கம் நாயில் வரும். இந்த கலையோட மிருக வர்க்கம் எப்படின்னா அதில் அந்த போட்டிருக்காங்க, சரிங்களா. காலபைரவர் 7, கிரியை, அதாவது யாழ் சக்தி. கிரிமினல் மேஜிக், அதாவது எந்திர அமைப்பாளர். இன்வெர்ட்டார், அதாவது சமய கிரியையாளர். அடுத்து பல வகை கம்மியர், கைவேலை திறமையாளர். இவங்க கருமயோகத்தில் வருவாங்க. கருநீலம் இவங்களோட உலோக வர்க்கம். பூனை வர்க்கம். மற்ற வர்க்கங்களில் இந்த கலைகளை மிருகவரத்தில் எப்படி இருக்கும், உலோகத்தில் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்தந்த தெய்வத்துக்கு இந்தந்த உலோகம், இந்தந்த ஆன்ம சாதனம், அதனை விளக்கும் மக்கள்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இத்துடன் இது இந்த 7 கலையின் விபரம் முடிகிறது. இந்த கோபுரத்தை பார்க்கும்போது நம்ம வணங்க வேண்டிய முறைகள் கோபுரத்தை கண்டவுடன் நான் உடம்பல்ல ஆன்மா என்று நினைப்பூட்டி கொள்ள வேண்டும். கோபுரத்தை தாண்டி பலிபீடத்துக்கு சென்றதும் நான் இச்சையல்ல என்று ஞாபகப்படுத்தி கொண்டு கீழே விழுந்து வணங்கும் பொழுது தன் சுயநல இச்சைகளாகிய மிருகங்களை அங்கே பலி கொடுப்பதாக பாவிக்க வேண்டும். பின் எழுந்து நின்று கொடிமரத்தை நோக்கி நான் மனமல்ல, தத்துவங்கள் அல்ல என்று நினைப்பூட்டி கொண்டு உள்ளே செல்லுதல் வேண்டும். உள்ளே சென்றதும் மூலஸ்தானத்தை தொழும் பொழுது தன்னை ஜீவான்மாவாக உணர்ந்து ஜீவான்மாவின் தன்மைகளாகிய யான் எனதென்னும் உணர்ச்சிகளை நீக்கி இறைவனோடு இரண்டர கலந்து இறைவனுடைய அருட்கருவியாக மாத்திரமே கிடக்க ஆர்வல் படல் வேண்டும். பின்னர் வலம் அங்குள்ள மற்ற மூர்த்திகளை தொழும் பொழுது தன் இயற்கை கலை என்னதென்று தெளிய முயல்தல் வேண்டும். அங்கனம் தெளிந்து அதற்குரிய ஆத்ம சாதனைகளையும் ஊக்கத்துடன் கையாள முயல வேண்டும். அச்சாதனமே முக்தி நெறியில் அவனுக்கேற்றப்பட்ட குறுக்கு பாதையும் நேர்பாதையுமே ஆகும். ஏன் அந்த தெய்வத்தை தொழும்போது இந்த தன் இயற்கை கலையை என்னதென்று தெளிய முயலுதல் என்று சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 7 கலையோட விவரம் வருது பாருங்கள். அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஓகேங்களா. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.